பரிவர்த்தன நாட்டின் தலைநகரம் பன்மகம். பெரும் செழிப்பும் அற்புதமான கலை கலாச்சாரமும் இருந்த அந்த நகரம் இருட்டடிப்பாக மாறிப்போனது. ஏனெனில் அதை ஆட்சி செய்தவன் பிரம்மாசுரன், கொடியதும் கொடூரமும் நிறைந்த ஒரு அசுரன். அவனுடைய சத்தம் எழுந்தால் மலைகள் அதிரும். அவனது கோபம் மேலெழுந்தால் தேவர்கள் கூட நடுங்கும். ஒரு நாள் அவன் ஒரு செய்தி கேட்டான். திருப்பார்க்கடலை கடைந்து அமிர்தம் எடுத்தபோது மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அசுரர்களை ஏமாற்றி தேவர்களை காப்பாற்றினாராம். இந்த செய்தி பிரம்மாசுரனின் இதயத்தில் அச்சத்தையும் ஆத்திரத்தையும் எழுப்பியது. மோகினி ஒரு மாயை உருவம், என்னையும் ஏமாற்றி விடுவாளோ என்பது அவனது பதட்டம். அவன் தீர்மானித்தான், என்னை யாரும் வெல்லக்கூடாது, என்னை யாரும் அழிக்கக்கூடாது, உலகம் என் கையில் இருக்க வேண்டும். அவன் கடுமையான தவத்தில் ஈடுபட்டான். காட்டின் நடுவில் நின்றபடி, காற்றை மட்டுமே உணவாக எடுத்தபடி மலை போல அசையாமல் இருந்தான். அவனின் தவத்தால் 3 உலகங்களும் அதிர்ந்தன. இறுதியில் சிவபெருமான் அவன் முன் தோன்றினார். பிரம்மாசுரா, உன் தவம் எனக்கு பிரசன்னம் அளித்தது. வேண்டிய வரத்தை கேள். அசுரன் உடனே சொன்னான், அண்ட சராசரங்களை நான் ஆட்சி செய்ய வேண்டும் மற்றும் யாருடைய தலையில் நான் கை வைப்பேனோ அவனே உடனே சாம்பலாக வேண்டும். இது மிகப்பெரிய வரம், பயங்கரமான வரம். ஆனாலும் சிவபெருமான் தவத்தின் பலத்தை மறுக்க முடியாது. அப்படியே ஆகட்டும் என்று அருளினார். பிரம்மாசுரன் குரோத சிரிப்புடன் சொன்னான், இந்த வரம் உண்மையிலேயே வேலை செய்கிறதா? அதை நான் சோதிக்கணும். அவன் யாரை சோதிக்கப் போகிறான் என்ற எண்ணமே தேவர்களை நடுங்க வைத்தது. அந்த நொடியில் சிவபெருமான் அவன் நோக்கம் புரிந்தார். அவன் என் மேல் சோதிக்க முயற்சி செய்வான் என்று உணர்ந்த சிவபெருமான் 3 உலகங்களையும் கடந்து ஓடினார். ஒரு புறம் அசுரன் துரத்துகிறான், மற்றொரு புறம் சிவன் தன்னை காப்பாற்றிக் கொள்கிறார். 3 உலகங்களும் குழப்பத்தில் மூழ்கின. நாரதர் இந்த விஷயத்தை புரிந்து மகாவிஷ்ணுவை சந்தித்தார். விஷ்ணுவே, சிவபெருமான் தன் பக்தனுக்கே கொடுத்த வரம் இப்போது அவரையே துரத்துகிறது. இதற்கு தீர்வு நீங்கள்தான். விஷ்ணு அமைதியாக சிரித்தார். அந்த வரம் எவ்வளவு பெரியதோ அது அவனுடைய முடிவும் அதே அளவுக்கு பெரியதுதான். நான் மோகினி அவதாரம் எடுத்து அவனை அழிப்பேன். அதற்கு பின் நான் மற்றும் சிவன் சேர்ந்து ஒரு தெய்வ குழந்தையை உருவாக்குவோம். அவன் இந்த உலகில் தர்மத்தையும் சத்தியத்தையும் காப்பான் என்று விஷ்ணு அறிவித்தார். விஷ்ணு மோகினியாக மாறினார். அழகின் உச்சம், மயக்கத்தின் ஜீவன். மோகினி பிரம்மாசுரனின் மாளிகைக்குள் நுழைந்தார். அவளது சிரிப்பே மயக்கமாக இருந்தது. அவளது நடனம் தீயை போல அசைந்தது. அவனை ஒரு நொடியே பார்த்தவுடன் பிரம்மாசுரன் மயங்கி விழுந்தான். இவளை நான் வெல்லணும், இவளது மனதை நான் பெறணும் என்று ஆசையில் மூழ்கினான். மோகினி சிரித்தாள். அப்படியென்றால் என்னைப் போல நடிக்கிறதா பார்க்கலாம். மோகினி தன் தலையில் கை வைத்தபடி ஒரு அற்புதமான நடன அசைவை காட்டினாள். பிரம்மாசுரன் அதை அப்படியே பின்பற்ற முயன்றான். அவளது கையின் அசைவைக் கண்டு அவன் குழம்பி தன் தலையிலே கை வைத்து விட்டான். அடுத்த நொடியில் சாம்பலாகி வீழ்ந்தான். வரத்தின் சக்தி அவனை தானே விழுங்கியது. பிரம்மாசுரன் அழிந்த பின் சிவபெருமான் மோகினி வடிவில் இருந்த விஷ்ணுவை நோக்கி நின்றார். 2 தெய்வ சக்திகளும் ஒன்றான போது ஒரு தெய்வக் குழந்தை உருவானது. அவன் கண்கள் சூரிய ஒளியைப் போல ஜொலித்தன. அவனது நெற்றியில் யோகியின் அமைதி, அவனது உடலில் வைராக்கியமும் வீரத்தும் ஒன்று சேர்ந்தன. சிவமும் விஷ்ணுவும் இணைந்து பிறப்பித்த தெய்வக் குழந்தை ஐயப்பன் அல்லது மணிகண்டன். அந்த தெய்வக் குழந்தையை பம்பை ஆற்றங்கரையில் ஒரு பொன்னாலான பெட்டியில் வைத்து சூழ்ந்திருந்த சக்திகளிடம் ஒப்படைத்தனர். அவன் தர்மத்தை நிலைநாட்டுவான், நீதியை காப்பான், அவன் உலகிற்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று தெய்வங்கள் அறிவித்தனர். அவ்வாறு ஐயப்பன் பூமியில் பிறந்து வீரம், கருணை, தர்மம் நிறைந்த ஒரு தெய்வமாக வளர்ந்தார். அவனின் வருகையால் உலகம் சாந்தியை மீண்டும் பெற்றது. அகம்பாவம் சாபமாக முடியும், பக்தி வரமாக இருக்கும், அழிவு கூட புதிய தர்மத்தின் தொடக்கமாக மாறும்.